ஹாய் சுட்டீஸ், இன்னைக்கு உங்களுக்கு தெனாலிராமன் கதை சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாமா? கிருஷ்ணதேவராயோட அவையில் தெனாலிராமன் இருந்தார். அவர் ரொம்ப புத்தி கூர்மையானவர். சரியா? ஒரு அரசவையில் அரசர் என்ன செஞ்சார், தெனாலிராமனை ஏதாவது ஒரு விதத்தில் மட்டம் தட்டணும்னு நினச்சிட்டு சபையில் இருக்க எல்லோரையும் பார்த்து, நேற்று நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் நானும் தெனாலிராமனும் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்படி நடந்து போகையில் ஒரு சைடு வந்து தேனாராக ஓடிச்சு. இன்னொரு சைடு பார்த்தா மலமாக இருந்துச்சு. அந்த மலை ஆறாக ஓடிச்சு. அப்படி அதுக்கு மேலே ஒரு மலை பாதை மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் பள்ளத்தில் தேனாறு, இன்னொரு பக்கம் மலமாக இருக்குது. அப்படி ரொம்ப அது ஒரு ஆறு மாதிரி போகுது. அப்படி போகையில் கால் தடிக்கி நான் தேனாத்துக்குள்ளே விழுந்துட்டேன். தெனாலிராமன் வந்து அந்த மலம் இருக்க ஆற்றுல விழுந்துட்டார் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் விழுந்து விழுந்து சிரித்தாங்களாம். சொல்லிவிட்டு அப்படி ரொம்ப கேலியான ஒரு பார்வையோடு தெனாலிராமனை ராஜா பார்த்தாராம். தெனாலிராமன் ஒன்றுமே சொல்லலையாம். அன்றைக்கி எல்லோரும் அரசவை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். மறுநாள் அரசவையில் வந்து அரசர் வந்து தெனாலிராமனை பார்த்து, என்ன ராமா, நேற்று நான் ஒரு கனவு கண்டதாக சொன்னனே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே தெனாலிராமன் சொன்னாராம், அரசே, நேற்று நீங்கள் விட்ட கனவோட தொடர்ச்சியை நான் கண்டேன். அப்படியா, என்னாச்சுன்னு? எப்படியோ 2 பேரும் பள்ளத்தில் விழுந்துட்டோம். தத்தி தடுமாறி மேலே ஏறி வந்தோமா, அப்போ உங்கள் உடம்பு ஃபுல்லாக தேனாக இருந்துச்சு, என் உடம்பு ஃபுல்லாக மலமாக இருந்துச்சு. எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னோடனே நான் வந்து நாக்கால நக்கி உங்களை க்ளீன் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி நீங்களும் என்னை வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்ன உடனே எல்லாருக்கும் திகைப்பாயிருச்சு. தெனாலிராமனுக்கு தைரியத்தை பார்த்தா இப்படி சொல்லிட்டானே, ராஜாவை வந்து மட்டம் தட்டி இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு எல்லோரும் திகைச்சு போய் பார்த்தாங்களாம். இந்த கிருஷ்ணதேவராயர் அவரோட அறிவு கூர்மையை பாராட்டி தன்னோட செயலுக்கு ரொம்ப வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு அவரோட அறிவு கூர்மையை பாராட்டினாராம். என்ன சுட்டீஸ், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நம்மளுடைய தன்மானத்தையோ நம்மளுடைய மரியாதையை விட்டு கொடுக்காம அதே டயத்தில் நாசுக்காக அதை வெளிப்படுத்தின தெனாலிராமனை பாராட்டலாமா? ஓகே குட்டீஸ், நாளைக்கு இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.